எனக்கு பொறுத்தவரை அரசியலுக்கு வந்துட்டாருன்னா சீமான் வந்து இன்னுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நியாயப்படுத்தாது. ம். உங்களுக்கு சட்ட ரீதியாக இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இவங்க செய்கிறதெல்லாம் தப்பாக இருக்குன்னு நாங்கள் உங்களை ஆதரவாக பேசுகிறோம். ம். ஆனால் நீங்கள் விஷயத்தை நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாக பேசுங்க. ம். ஆமாம், அவர் இஷ்டப்பட்டு என்கிட்ட வந்து படுத்தா அப்படின்னெல்லாம் பேசாதீங்க. ம். நான் என்ன தூக்கி என்ன தோப்பில் கூட்டிகிட்டு போய் கற்பழித்தேன். இல்லை சார், அதில் ஒரு கேள்வி இருக்குது சார். அந்த அளவுக்கு ஒருத்தர் நம்ம பேச வேணாம்னு சொன்னாலும் அவர் நார்மலாக தான் பேசுறாரு. அவர் நிறைய மரியாதையா. இந்த மீடியாக்கள் இவர்கிட்ட மட்டும் அந்த கேள்வி ஏதாச்சும் வாயை கொடுக்கணும். மீடியா எப்போ அப்படிதான், நீங்கள் வாயை பார்த்து பேசணும். அவங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தேன் மாதம், அவள் கெஞ்சினா அவள் வயசு நீங்கள் கேட்டாலும் கொடுப்பீங்க. இதெல்லாம் வந்து யார் தூண்டி விட்டாலும் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சி தலைவர் இல்லை. ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது சபை நாகரிகம்னு ஒன்று வேணும். அதில் எனக்கு உங்களோட உடன்பாடு இல்லை. நம்ம கட்சிக்கு தலைவர் உங்களை நம்பி 8% பேர் ஓட்டு போடுறான், 40 லட்சம் பேர் ஓட்டு போடுறான். அதுக்கேற்ற ஒரு தலைவராக நீங்கள் இருக்கணும்ல. நாவடக்கம் தேவை சீமான். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் பல இதில் ஆதரவு கொடுத்துருக்கோம், பல விஷயத்தில் உங்களை விமர்சனமும் செஞ்சுருக்கோம். அதனால் இந்த விஜயலட்சுமி விஷயத்தில் தயவுசெய்து நாவடக்கத்தோடு பேசுகிறது உங்களுக்கு நல்லது.